அதிமுகவில் அடையாளம் பெறுபவர்களே திமுகவில் தற்போது அமைச்சர்களாக உள்ளனர். விடியா திமுகவில் ஆட்களே இல்லை என கொளத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சிக்காக உழைத்தவர், அவரெல்லாம் விட்டுட்டு அண்ணா திமுகவில் அடையாளம் காட்டப்பட்டவரெல்லாம் அங்கே போய் பலமா இருக்கிறாங்க. இந்த பகுதியில் கூட ஒரு அமைச்சர் இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டன் நிர்வாகி ரத்தத்தை வீர்வியாக சிந்தி அடையாளம் காட்டப்பட்டவர்களாம் இன்றைக்கு வேஷ்டி மாத்தி கட்டி இன்னைக்கு போய் அங்க போய் சரணகதி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு திமுகவில் ஆளே இல்லை, டெப்டேஷன் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்கிறாங்க. அந்த கட்சியில் ஆள் இல்லை. இங்க அடையாளம் காட்டப்பட்டவர்களாம் அங்க அடைக்கலம் கொடுக்கிறார். இங்க தப்பு செஞ்சவங்களும் அங்க போனா புண்ணியவன் ஆகிறார். நல்லா எண்ணி பாருங்க, இப்படிப்பட்ட கட்சி இருக்க வேணுமா? பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது. உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் கீழ்த்தரமாக பேசுவது ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே என அதிமுக பொதுச் செயலாளர் விளாசல். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது, தேர்தல் பயம் வந்துட்டது. ஏன்னா நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று நாம் விலகிட்டோம். இவருக்கு ஏன் எரிச்சல் வருது? ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னா அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். சென்னையில் மழை பெய்தால் ஒரு சொட்டு கூட இருக்காது என ஸ்டாலின் கூறிய நிலையில் மிக்ஜாம் புயலால் சென்னை நாசமானதுதான் மிச்சம். 4000 கோடி ரூபாய் செலவிட்டு கட்டிய மழைநீர் வடிகால் கால்வாய் என்ன ஆனது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. மிஜாம் புயல்ல மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியா திமுக அரசுடைய சாதனை. பொய் பேசுவதற்கு திமுக அமைச்சர்களுக்கு டாக்டர் பட்டமும் ஸ்டாலினுக்கு ஆஸ்கர் விருதும் கொடுக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தேவையும் பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பது நிரூபணமாகிவிட்டது. மத்திய அரசு நிதி தரவில்லை என ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் புலம்பி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக அரசுக்கு மட்டும் நிதி கொடுத்தார்களா, மாநில அரசு நிதியிலிருந்துதான் செலவு செய்ததாகவும் விளக்கம். இந்த மிக்ஜாம் புயல் வெறும் மழை தான் பெஞ்சது, இதுக்கே இன்னும் கத்திட்டு இருக்காரு ஸ்டாலின். வர்தா புயல் மாதிரி வந்தா திரு ஸ்டாலின் காணாமலே போயிடுவார். எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு நிதி வரல, மத்திய அரசு நிதி வரல. எங்களுக்கு கூட நிதியா கொடுத்தாங்க, நாங்க மாநில நிதியில் இருந்தாலும் செலவு பண்ணோம். மக்களோட பிரச்சனை தாங்க முக்கியம். மக்களால் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. நிதி எங்க இருக்கிறது பார்க்க கூடாது, மனதை தொட்டு நமக்கு வாக்களித்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக என்ன வேணும்? விளம்பரம் தேடுவதற்காக தமிழகத்தில் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு உதயநிதி சுற்றி திரிகிறார். திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் செங்கலை காட்டியிருந்தால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். இந்த செங்கலை எங்க கொண்டு காட்டணுமோ அங்க காட்டினா விடிவு காலம் பிறக்கும். ஆனா ஊரூரா அந்த செங்கலை தூக்கிட்டு போய் காட்டிட்டு இருக்காரு. 38 நாளாவது 2019 இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க, திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கும். அந்த 38 நாளாவது இந்த செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்ட, அங்க கூட காட்டினா
அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கோ அந்த எய்ம்ஸ் கட்டடம் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க தூக்கிக்கிட்டு விளம்பரத்தை தேடுகின்ற நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். மத்தியிலும் மாநிலத்திலும் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தும் தமிழகத்திற்கு எந்த நலத்திட்டங்களையும் விடியா திமுக மேற்கொள்ளவில்லை என சாடல். திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கின்றார்கள்? இது மக்களுடைய கேள்வி. 14 ஆண்டு காலமாக எதையுமே செய்யல. அவருடைய திட்டமெல்லாம் மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும். மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்திலே அவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும். மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையடிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் சுதந்திரமாக செயல்படுவதற்காக பாஜகவிலிருந்து வெளியேறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது மாநில தேவைகளை புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். 520 வாக்குறுதிகளில் 10% கூட விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் அதிமுகவையும் தம்மையும் குறை கூறி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வதாக சாடல். எவ்வளவு நாக்கு தான் போய் பேசிட்டே இருப்பீங்க? அதுக்கெல்லாம் இந்த தேர்தலில் விடிவு காலம் பிறக்க இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னதை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம், சொல்லாததையும் நாட்டு மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். திரு ஸ்டாலின் 520 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 520 அறிவிப்புகளில் ஒரு 10% அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா சட்டமன்றத்தில் பேசுறாரு, தொலைக்காட்சியில் பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, தேர்தல் நேரத்தில் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் 90% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரிச்சிட்டது. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த விடியா திமுக ஆட்சியில். இதை தடுப்பதற்கு வக்கு இல்ல, திறமை இல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அத்தனையும் தடுத்து நிறுத்தப்பட்டது உங்களுடைய ஆட்சியில். தினந்தோறும் பத்திரிகைகளின் ஊடகத்தினுடைய செய்திகள் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாடம் நடந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். ஆனால் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பின்னோக்கி போகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன்.
அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்தியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. வாக்களித்த மக்களுக்கு இனிமேலாவது ஏதாவது செய்திட பொம்மை முதல்வருக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் 38 எம்பிக்கள் இடம்பெற்றிருந்தும் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போது கடுமையாக எதிர்க்கும் கட்சி அதிமுக மட்டுமே எனவும் பேச்சு. ஸ்டாலின் அவர்களே, 2019 பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி உங்களுடைய திமுக மற்றும் கூட்டணிக்கு 38 இடங்கள் உங்களுக்கு வழங்கினார்கள். 38 நாடாளுமன்றங்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள்? அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? சிந்திச்சு பாருங்க. 38 நாடாளுமன்ற மக்கள் 5 ஆண்டு காலம் அங்க இருக்கின்ற பெஞ்சை தேய்ச்சது தான் மிச்சம். வேற ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சியில் இணை அமைச்சராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி தற்போது இரு கட்சிகளும் மக்களை ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மத்தியிலே 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வன் தான் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க, நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று. ஆக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், திமுக கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக. இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதும் காங்கிரசும் திமுகவும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ராமநாதபுரம் மற்றும் காரைக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர். பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலும் திமுக வார்டு உறுப்பினர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மீண்டும் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி முன்னுதாரணமாக அமைந்திடும். பெரம்பலூரில் நடைபெற்ற கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மக்கள் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் இப்பொழுது 13ஆம் தேதி அன்று துறையூரில் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு ஒவ்வொரு சட்டமன்றமாக சென்று எவ்வளவு பேர் வருவார்கள் என்று கேட்டால் எங்களால் எழுதவே முடியாத அளவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அவ்வளவு பேர் வருவதாக கணக்கிடுகிறோம். அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார். மக்கள் ஆர்வமாக இருக்கிறார் என்ன அர்த்தம்? ஆட்சி மாற்றம் வரப்போகின்றது. அதுக்கு ஒரு உதாரணமாக விழுப்புரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு வரவேற்பு. பாமக மாவட்ட விவசாய அணி தலைவர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். தஞ்சை டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு அமிர்தம் தந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பெருமிதம். தேர்தலுக்கு முன்பு மக்களின் ஓட்டை பற்றியும் தேர்தலுக்கு பின்பு தனது வீட்டை பற்றியும் மட்டுமே விடியா திமுக கவலைப்படும். அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடும் தாக்கு. தேர்தல் சமயத்துல திமுக ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படும். தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படும். செங்கல்பட்டு அடுத்த ஆலப்பாக்கத்தில் வாக்கு சேகரிப்பின் போது திமுக வேட்பாளர் செல்வத்தை சகட்டு மேனிக்கு திட்டிய நபர். கிராமத்திற்கு என்ன செய்தாய்
எதை வைத்து ஓட்டு கேட்டு வருகிறாய் என ஒருமையில் பேசியதால் சலசலப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வாக்குப்பெட்டிக்கு சீல் வைக்காததால் தபால் வாக்குப்பதிவை நிறுத்துமாறு ஆசிரியர்கள் வாக்குவாதம். தேர்தல் அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மேட்டூர் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுவர்களை பயன்படுத்திய பாஜக, பாமக கட்சிகள். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். மேலூர் அருகே சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசனுடன் கிராம மக்கள் வாக்குவாதம். கிராம மக்களின் எதிர்ப்பால் நைசாக நழுவி சென்ற சு வெங்கடேசன். நீங்களே ரிலைஸ் பண்ணுங்க. நாங்க சொல்றது உண்மையா போய் ஊருக்கு டேங்க் வாட்டர் டேங்க் ஒரே ஒண்ணுதான். எடுக்கிறதுனால தப்பு இல்ல, நியாயமான விஷயத்தை தானே நாங்க எடுக்கிறோம். எடுக்கிறதுனால தப்பு இல்ல. நீங்களே எத்தனை வட்டம் வந்துருக்கீங்க? தண்ணிக்கு டேங்குக்கு ஒரு டேங்க் எத்தனை வருஷமா நீங்க வரீங்க? ஏடிஎம்ல இருந்து தண்ணி டேங்கு மழையில இருக்கோம் நாங்க. நாங்க இது பண்ணிட்டோம். அதாவது கோரிக்கை நீங்க ஓட்டு போட வரும்போதே நாங்க கோரிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொம்மை முதல்வர் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த விடியா திமுகவினர். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. சென்னை தாம்பரத்தில் நெல்லை விரைவு ரயிலில் எடுத்து வரப்பட்ட 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 4 கோடி ரூபாயை நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் எடுத்து வரச் சொன்னதாக கைது செய்யப்பட்டவர்கள் தகவல். நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவரின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேஷ்டி மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் அறையிலும் வருமான வரித்துறையினர் சோதனை. நாகை அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட வெளிமாநில மதுபாட்டில்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் தொடரும் மதுபாட்டில் கடத்தல் சம்பவங்களால் மக்கள் வேதனை. ஸ்ரீவில்லிபுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து தற்காலிக பாலத்தில் கவிழ்ந்ததில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. படுகாயமடைந்த 19 பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளில் அனுமதி. பெரியபாளையம் அருகே ஏரி நீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் பலி. மீன் பிடிப்பதற்காக ஏரியில் இறங்கிய போது உயிரிழந்த பரிதாபம். மயிலாடுதுறையில் 8 கிலோ கஞ்சா பறிமுதல் சம்பவத்தில் 4 பேர் கைது. விடியா ஆட்சியில் நடைபெறும் கஞ்சா விற்பனையால் மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புகழ்பெற்ற பத்திரகாளியம்மன் கோவிலில் பங்குனி தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நிறுத்தி கடன்.
தமிழகத்தில் 15 இடங்களில் சதமடித்த வெயிலால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவில் கனமழை காரணமாக வாரகம்பா அணை உடையும் அபாயம். கடும் வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. லக்னோவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரின் 21வது லீக் போட்டி. குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 33 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி. இன்றைய IPL லீக் ஆட்டத்தில் சென்னை, கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை.